உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, அங்க போய் அண்ணன் கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காம சந்தோஷமா உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா? போலாமா? மறுபடியும் சொல்றேன், உள்ள போய் உன்னை பத்தி மட்டும்தான் பேசணும். என்னை பத்திலாம் பேசக்கூடாது. ஓகேவா? ஓகே டி. சரி போ. வாங்க, அந்த அங்க வச்சிருங்க. உட்காருங்க மேடம். இந்த கால்ல எல்லாம் விழுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா? உங்க இஷ்டம் மேடம். ம், என்ன மேடம்? உங்க இஷ்டம் தானே சொன்னேன். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அப்போ ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க அத்தை. வள்ளி, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒன்னும் இல்லையே. ஏன்? ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் ஏற்பாடு பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீ என்னடானா ஒன்னும் இல்லைன்னு சொல்ற? அத்தை, அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? அது அது வந்து அவங்கள பத்தி தெரியாதா? அடுத்து இதுக்கு தானே பிளான் பண்ணுவாங்க, அதனாலதான் கேட்டேன். சரி சரி, இதுக்கு மேல நீ அங்க இருக்கவே வேணாம், உடனே கிளம்பி வா. ஐயோ அத்தை, இதெல்லாம் ஏதோ சடங்குன்னு சொல்றாங்க. அப்பதான் அப்பாவுக்காக கொலசாமி கோயிலுக்கு போனதெல்லாம் பலிக்குன்னு சொன்னாங்க. இங்க பாருமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் போதும். நீ உடனே கிளம்பி வா. இங்க பாருங்க அத்தை, எனக்கும் இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலதான். சும்மா. ஆனா அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாகணும்ல, அதான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ லைன்லயே இரு. நான் உன் அப்பா கிட்ட குடுக்கறேன், அவன் கிட்ட நீயே சொல்லிக்கோ. அத்தை அத்தை, அப்பா என்னன்னு கேளுங்க. ரத்னம், வள்ளிக்கும் அந்த வேலைக்கார பயலுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். வள்ளி அங்க இருக்க வேணான்னு சொல்லி உடனே கிளம்பி வர சொல்லுப்பா. என்னம்மா வள்ளி, அக்கா சொல்றது உண்மையா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அத்தை கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க போல இருக்கு. நான் உங்க பொண்ணுப்பா, என்னை பத்தி எதுவும் யோசிக்காம நீங்க கவலைப்படாம தூங்குங்கப்பா. அது இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா. அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குமா. அப்படின்னா நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் நாளைக்கு உங்க பொண்ணாவே நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன். சரி சரிம்மா, நீ இருந்துட்டு காலையிலேயே வா. வச்சிடறேன். அக்கா, நீ கவலைப்படாம படுத்து தூங்குக்கா. வள்ளி காலையில வந்துருவா. சரிங்க மேடம், நீங்க மேல தூங்குங்க. வழக்கம் போல எல்லா படத்திலையும் காட்டுற மாதிரி நான் கீழே படுத்துக்கிறேன். நிஜமாவே உனக்கு எதுவும் தோணலையா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது மேடம். நமக்கு முன்னாடி இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனந்தி கல்யாணம் அப்படியே நிக்குது. ஐயாவும் அம்மாவும் ஒன்று சேரணும். எங்க அம்மா அவங்கள முழு மனசோட மருமகளை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி என் மனசுல நினைச்சதை நீ அப்படியே சொல்ற? இது கூட தெரியலன்னா எப்படி மேடம்? நீங்க தூங்குங்க. காவக்காரம் போல நின்ன
என்ன மேடம்? ஆ, அங்க பாரு. ஐ லவ் யூ வேலா. நானும் லவ் யூ மேடம். வள்ளி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற நோக்கத்தோட வேலனை அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கலங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக உங்களை விட்டுட்டு போனேனோ அதே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வள்ளி கழுத்துல வேலனை தாலி கட்ட வச்சேன். இந்த உண்மையை எல்லாமே ஒரு நாள் நீங்களாவே புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். வந்துட்டான் வந்துட்டான், வாரிசு வந்துட்டான். தீய சக்தியோட கொட்டத்தை அடக்கி தர்மத்தை நிலைநாட்ட வந்துட்டான். உண்மையான வாரிசு வந்துட்டான் வந்துட்டான். உண்மையான வாரிசு வந்துட்டான். உண்மையான வாரிசு வந்துட்டான். மா என்ன என்ன என்னமா ஆச்சு? டேய் நீதானா? நான் பயந்து போயிட்டேன்டா. பயந்துட்டீங்களா? ஏமா? கோயில் அந்த பூசாரி வாரிசு வந்துட்டான்னு சொன்னார்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க அந்த ஜானகி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா தூக்கமே வராம இந்த பூசாரி சொன்னதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே தலையில தான் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க அத்தை, இன்னும் இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? தூங்கலையா? வேலா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ வள்ளி வீட்ல எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க? எங்களுக்கு என்ன அத்தை, நாங்க பத்திரமா தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன ஆச்சு? பாத்து வேலா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும். அத்தை, அந்த வேதனை ஏதாவது சொன்னாங்களா? ஆமா வேலா, அவ ஆளுங்களை அனுப்பி நைட்டோட நைட்டா எல்லாரையும் ஏதோ பண்ண போறதா மிரட்டிட்டு போயிட்டா. அதனாலதான் உனக்கு இப்ப கால் பண்ண. அதுக்கே இவ்வளவு பயந்து போய் கால் பண்ணிருக்கீங்க? அவங்க சும்மா ஏதோ உதார விட்டுருப்பாங்க அத்தை, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. இல்லப்பா, அந்த வேதனாகிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ சொன்னா செஞ்சிருவா. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.